Students, listen. The next topic is Danish. The next European who arrived in India was Danish. On March 17, 1616, the King of Denmark, Christian IV, issued a charter and created a Danish East India Company in India. With the permission of the king, the Danish created the East India Company in India. Okay, so Danish means people of Denmark are called Danish. ஓகே, டென்மார்க்ன்றது ஒரு நாட்டோட பேர். ஓகே, அந்த டேனிஷ்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் டென்மார்க்கில் இருக்க மக்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டேனிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டேனிஷ் merchants established trade with India in 1620 by setting up a trading center at Vancouver. Okay, trading center means nothing but East India Company. You all know that trading. What is mean by trade? Buying and selling the goods is called trade. Okay, they started their trading center at Vancouver. Okay, Vancouver is the name of the place in Tamil Nadu. The present name is Tarangambadi. It's in Nagapattinam district. Okay, in 1676, they set up another trading center at Sirampur in West Bengal. Okay, they never concentrated on their trading centers in India. அவங்களுக்கு வந்து அவங்களோட ட்ரேடிங் சென்டர் மேலே கவனமே இல்லை. ஓகே, ஒரு பொறுப்பே இல்லை. ஓகே, அண்ட் சூன் சோல்டு தேர் ட்ரேடிங் சென்டர்ஸ் டு த பிரிட்டிஷ் அண்ட் லெஃப்ட் இந்தியா. ஓகே, ஸோ அவங்க வந்து அதிகமாக என்ன பண்ணலைன்னா ட்ரேடிங் சென்டர்ஸ் மேலே கவனத்தை வைக்கலை. ஓகே, கவனம் காட்டலை, ஆர்வத்தை காட்டலை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ், அவங்களோட ட்ரேடிங் சென்டர்ஸ் எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் கிட்ட என்ன பண்ணுறாங்க, சோல்டு மீன்ஸ் வாட், விற்கிறது. Okay, they sold their trading centers to the British and left India. India விட்டு என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. Okay, students, I hope that you all understood. Students, go through this paragraph. What all the explanations I gave, all the points are in this paragraph. Students, please go through it. Okay, students, listen. After the Danish, the next European who arrived in India, the French. Okay, the French East India Company was formed in 1664 by Colbert. ஸோ கால்பர்ட்ன்றவரால் தான் என்னாச்சுன்னா இந்தியாவில் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, ஃப்ரான்ஸ் வாஸ் த லாஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி டு கேம் இந்தியா. ஸோ ஃப்ரான்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி இந்தியாக்குள்ளே வந்தது. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃப்ரெஞ்ச் அண்ட் ஃப்ரான்ஸ்? குட், ஃப்ரான்ஸ் இஸ் த நேம் ஆஃப் த கண்ட்ரி. ஃப்ரான்ஸுன்றது நாட்டோட பேர். அந்த நாட்டில் இருக்க மக்களோட பேர் தான் என்னன்னு மக்களை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரெஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டிட் யூ கெட் இட்? எஸ். ஓகே, இன் 1668 they founded first French factory in India at Surat. In 1669 they founded second French factory at Masulipatinam. Okay, so French founded their two factories in India. One is at Surat and one is in Masulipatinam. Okay, in 1673 French settlement of Pondicherry was founded by Martin under a grant from ஷெர்கான் லோடி. ஷெர்கான் லோடின்றவர் என்ன பண்ணுறாருன்னா மார்ட்டினுக்கு ஒரு இடத்த கொடுக்குறாரு. ஓகே, ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சோட செட்டில்மெண்ட் வந்து என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ அந்த இடத்துக்கு பேர் தான் என்னவா வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. ஓகே, ஸோ ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி. ஸோ இந்த பாண்டிச்சேரியில் செட்டில்மெண்ட் ஆகுறாங்க. அதுக்கு யாரால செட்டில்மெண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின். ஓகே, தென் பாண்டிச்சேரி became the most important and prosperous French settlement in India. பாண்டிச்சேரி ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸாக மாறிடுது. அண்ட் ஆல்சோ ப்ராஸ்பரஸ் மீன்ஸ் வாட், பிரிங்கிங் வெல்த் அண்ட் சக்ஸஸ். ஓகே, ஒரு வளமான நாடாக என்ன பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. ஓகே, the British East India Company was established factories in different parts of India. இந்தியாவோட பல இடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெஞ்சோட ஃபேக்ட்ரிஸை செட்டப் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ தே செட்டப் ட்ரேடிங் சென்டர்ஸ். ஓகே, இன் மாகி, காரைக்கால், பாலசூர் அண்ட் காசிம் பசார்.
ஓகே, ஸோ இந்த பிளேஸ் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஸ்டார்டட் தே ட்ரேடிங் சென்டர்ஸ். ஓகே, என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேடிங் சென்டர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ French power in India was further reinforced. Reinforced means what? வலுப்படுத்துறது, நல்லா வலுவாக மாற்றுறது, நல்லா ஸ்ட்ராங்காக மாற்றுறது by the appointment of Joseph Francois Dupleix as the governor of the French East India Company. ஸோ டியூப்ளெக்ஸ்ன்றவரை என்ன பண்ணுறாங்கன்னா கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எதோட கவர்னர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கவர்னர். ஓகே, ஆஃப்டர் he came as the governor of French East India Company, he developed trading company in different ways. ஓகே, ஸோ பல விதத்துலேயும் அவர் என்ன பண்ணார்னா ஃப்ரெஞ்சோட செட்டில்மெண்ட்ஸ், அவங்களோட ஃபேக்ட்ரிஸ், அவங்களோட ட்ரேடிங் சென்டர்ஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கேன் யூ ஏபிள் டு see this slide? எஸ். which place this is? எஸ், it's a Pondicherry. ஓகே, ஸோ still we have the settlement of still we have the French settlement in Pondicherry. Okay, the Pondicherry is also known as French state. Okay, and also it's one of the union territory. Okay, so still we have the French settlement in where? Pondicherry. Okay, so students, I hope that you all understood about the French. Okay, so students, go through this paragraph. What all the explanations I gave, all the points are in this paragraph, students. Did you get it, students? Yes, please go through it. Okay, I hope you all understood about the French. Okay student, your first lesson is completed. Okay, I completed your first lesson. That's the first history first chapter was completed. Okay students, I hope that you all understood about the advent of Europeans. Isn't it, students? Yes. Students, now I am going to recollect. Okay, now I am going to recollect your history lesson 1. Please listen, students. Okay, so what is the title of the lesson? Advent of Europeans. I hope you all know the meaning of the lesson. Isn't it? Yes. So what is meant by advent of Europeans? Arrival of Europeans. Okay, so who are the Europeans came to India? Yes, Portuguese, Dutch, British, Danish and French. Why they came to India? For the trade. What trade? Very good, spice trade. Okay, so the Europeans were concentrated on spice trade. For this only they came to India and they started many factories in India and they made their settlements in India and they established many trading centers in India and they developed India into modern India. Okay, so the first European who arrived India? Portuguese. Okay, so Portuguese follow பண்ணி உள்ள வந்தது யாரு? Dutch. Okay, after the arrival of Dutch, whose power is declined? Very good, Portuguese power is declined. Okay, Portuguese power was declined. Okay, so after the Dutch, who arrived India? Yes, very good, British. Okay, so British என்ன பண்றாங்க? உள்ள வராங்க. Now there is competition between British and Dutch. Okay, so டச்சால் என்ன பண்ண முடியல? பிரிட்டிஷோட போட்டி போட முடியல. ஸோ வாட் ஹேப்பன்? The Dutch lost their settlements one by one to the British. Now whose rule in India? British rule. Okay, so British rule started in India. They started many factories. They established East India Company in India and they developed mainly 3 cities. Okay, Madras, Mumbai, Bombay and Calcutta. ஓகே, இந்த 3 சிட்டிஸையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா they developed. Okay, and after the British who came India? Danish. Okay, Danish, they came to India and they established their trading centers in India, but they never concentrated on their trading centers. So they sold their trading centers to the British. Okay, ஸோ டேனிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துறாங்க? பிரிட்டிஷ் கிட்ட கொடுத்துறாங்க. ஓகே, the next European who arrived India? French.
and also the last Europeans. Okay, and also last European, who's that? French came to India and they founded their settlements in பாண்டிச்சேரி. ஓகே, அவங்களோட செட்டில்மெண்ட்ஸை எங்கே கொண்டு வந்தாங்க? பாண்டிச்சேரியில் கொண்டு வந்தாங்க. அண்ட் ஆல்சோ தே ஸ்டார்டட் மெனி ட்ரேடிங் சென்டர்ஸ், ஃபேக்ட்ரிஸ் இன் இந்தியா. நவ் the competition between competition between British and French. Okay, so ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் என்ன ஆகுதுன்னா, they have the competition in trade. ஓகே, ட்ரேடில் வந்து ரெண்டு பேருக்கும் என்ன ஆகுது? போட்டி வருது. But finally the British established their power in India and controlled India till 1947. So when the British arrived in India 1600 AD. Okay, but they controlled power till 1947. ஓகே, ஸோ இந்தியாவோட கண்ட்ரோல் பவர் வந்து யார் கையில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கையில். ஓகே, ஸோ எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா till 1947, more than 200 years. Okay, British served in India and the British developed India into the modern India, and also they mainly developed 3 cities. Okay, Madras, Bombay and Calcutta. Okay, these cities now became as metropolitan cities. Okay, so the best example is our Chennai. Okay, so Chennai is one of the best example for the development of the metropolitan cities. Okay, so British, they served more than 200 years in India and they developed India into the modern India. Okay, and also they introduced many things in India. Okay, so students, I hope that you all understood what all the points I explained. So I completed your first lesson. Okay, so history lesson 1 is completed. Okay, students, please go through your lessons 1, students. Okay, so if you have any doubt at any time, you can ask me. Okay, thank you for your cooperation, students.